வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிடர் வசந்தி அம்மா அவர்கள். அவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு யாருக்கு கொடுப்பார் யாருக்கு கெடுப்பார் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். வாங்கம்மா. திருப்பூர் குபேர அரச கட்டளை மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட குருவை பற்றின தகவல்களை எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். குரு யாருக்கு கொடுப்பார் யாருக்கு கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நான் உங்கள் கூட இப்போ பேசலான்ட்டு இருக்கேன். குருங்கிற ஒரு கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்வி, அதிர்ஷ்டம், குழந்தைகள் இது சம்பந்தமான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருனாவே ஒரு சுபகிரகம். ஒரு ஜாதகத்தில் குரு எவ்வளவு வலுவாக இருந்துட்டாலும் அவங்க மற்ற கிரகத்தினால முதல் சிறு காலகட்டத்தில் ஒரு கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த குருங்கிற கிரகம் வலுவினாலேயே பின்னாடி காலகட்டம் அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு கொடுத்தா யாருக்கு தடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் பார்க்கும்போது அப்படின்னா ஜாதக ரீதியாக குருங்கிற கிரகம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுபடி பார்க்கும்போது அப்போ எல்லாத்துக்குமே நல்லதுதான் நடக்கணுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால் குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி பலன், எந்த இடத்துல இருந்தால் பலன் குறைவு, எந்த இடத்துல இருந்தால் பலன் அதிகம், அந்த மாதிரியான அமைப்புகளை இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களோட சொல்கிறேங்க. இது தவிர ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் குருங்கிற ஒரு கிரகம் இருக்குது. அந்த குருங்கிற கிரகம் ஒவ்வொரு பாவகத்தையும், அதாவது 1, 5, 9ங்கிற ஒரு பார்வை அமைப்பில் ஒவ்வொரு அந்தந்த வீட்டை பார்க்கும். தான் இருக்கும் இடத்துல இருந்து 1, 5, 9ங்கிற ஒரு அமைப்பில் அதை பார்க்கும். அதே போல் அந்த அமைப்புகளை பார்க்கும்போது அப்போ எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கணுங்கிற கேள்வி வரும் இல்லையா? அந்த மாதிரி அமைப்பில் பார்க்கும்போது இப்போது எல்லாரும் ஒரே மாதிரியான நல்ல நிலைமையில் இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் ஒரு சிலர் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, ஒரு சிலர் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. பண ரீதியாக சரி, குழந்தைகள் சம்மந்தமாகவும் சரி, உடல்நிலை எல்லா இதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இதுக்கு காரணம் குருவை மட்டுமே வச்சு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அதில் குருங்கிற கிரகம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் நன்மைங்கிற அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரி குருவுக்கு பார்வை அமைப்புகள்னு பார்க்கும்போது 1, 5, 9ங்கிற அமைப்பை இருக்குது. இதில் குருவனுடைய அமைப்பு 9ஆம் பார்வையாக அவங்களுடைய 10ஆம் வீட்டை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு தொழில் அமைப்புகள்ங்கிறது நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன தொழில் அமைப்புகள் அவங்களுக்கு அமையின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் மேனேஜரு, நகைக்கடை, ஃபைனான்ஸு, வட்டி தொழில், நீதித்துறையில் நீதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புலலாம் குரு 10ஆம் இடத்தை வலிமையாக தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் அமையும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, எல்லாருமே எல்லாம் அந்த வேலையிலேயே இருக்க போகிறதில்ல, மாறி மாறி இருப்பாங்க. அது அவங்கவுங்க ஜாதக ரீதியாக மாறும். குரு லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டு கூட பலமாக தொடர்பு கொள்ளும்போது இந்த அமைப்புகளில் இருப்பாங்க. என்ன காரணம், ஏன் பேங்க்கில், நகைக்கடையில், ஃபைனான்ஸில் இதிலெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குருனாவே ஒரு தனக்காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக பணம் புழங்குற இடத்துல குரு இருப்பாருன்னு அதுக்கான அமைப்புகள் இருக்குது. அதனால தான் பேங்க்கில், நகைக்கடையில், வட்டி தொழில் செய்கிற பக்கம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருப்பாங்க. அடுத்தது, நீதித்துறையில் எங்கே பணம் புழங்குதுன்னு கேட்பீங்க இல்லையா? அந்த இடத்துல குரு எப்போதுமே நல்லவர்னாவே ஒரு நியாயஸ்தர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பில் நீதிபதினாவே ஒரு நல்ல, அதாவது கெடுதல் செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அதனால் அந்த இடத்துலையும் குரு வேலை செய்வார். அதனால தான் குரு பலமாக இருந்தால் நீதிபதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது தவிர குரு மேச லக்னத்துக்கு, அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குரு இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமான்னு காட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து அது மாறுங்க. குரு மேச லக்னமாக இருந்து லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நான் சொல்கிறேன். அதாவது மேசத்தில் குரு இருந்தார்னா அதுக்கு திக்பலங்கிற ஒரு அமைப்பு வருங்க. அப்படி திக்பலமாக இருக்கும்போது இன்னொன்று, லக்னம் என்ன இதையே குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தலை, குணம், குணாதிசயங்கள்,
கோபம் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கொடுக்குங்க. அதுவே லக்னத்தில் குரு இருந்துட்டா அவங்க வந்து இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நல்லா இருப்பாங்க. அதாவது கோபம் குணம் இல்லாதவராக இருப்பாங்க. அவருடைய தலை அமைப்புகள் குணம் எல்லாமே வந்து தலை அமைப்புகள்னு சொல்லும்போது லட்சணமாக இருக்கும் முகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று குணாதிசயங்கள் அவர் வந்து கொஞ்சம் ஏமாளியாகவே இருப்பாங்க. அடுத்து இரக்க குணம் உள்ளவராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள். அடுத்தது மேச லக்னமாக இருந்து 2ல் குருங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா 2ங்கிறது வந்து தனம் வாக்கு குடும்பம் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளை குறிக்குங்க. 2ல் மேச லக்னத்துக்குள்ள 2ல் குரு இருந்ததுன்னா அதாவது இந்த விஷயம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் குரு பகவான் வந்து அவங்களுக்கு நல்லதையே செய்வார். அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே தாராளமாக பணம் புழங்கக்கூடிய அமைப்பு, குடும்ப அமைப்புகளில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், வாக்குனா பேச்சு, அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது 3ஆம் பாவத்தில் குரு இருந்தால், அதாவது மேசத்துக்கு 3ல் குரு இருந்தால், அதாவது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடங்கிறது முயற்சி வெற்றி வீரியம் புகழ் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி 3ல் குரு இருக்கும்போது என்ன அமைப்புகள்னால் இது சம்மந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் அவங்களுக்கு வலுவாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய சொந்த முயற்சியினால் அவங்களுக்கு வந்து பேரு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இன்னொன்று அவங்க என்ன முயற்சி செஞ்சு என்ன ஒரு வேலைகளை செஞ்சாலும் அது வந்து நல்ல விதமாக முடியும் வெற்றியில் முடியும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 4ல் குரு மேச லக்னத்துக்கு 4ல் குரு இருந்தால் 4ங்கிறது வந்து தாய் சம்மந்தப்பட்ட அமைப்புகள், இடம் வீடு மனை இது போன்ற அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும், வாகனம் இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4ல் குரு இருக்கும்போது இவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட அனைத்துமே தாயினால் ஒரு வருமானம், வாகன அமைப்புகள் வந்து கொஞ்சம் நல்ல லெவல்லையே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அது போக இடம் மனை இது எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் 5ல் குரு இருந்ததுன்னா 5ங்கிறது பூர்வீக அமைப்புகள், இது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் பூர்வீக அமைப்புகள் குலதெய்வம் இது சம்மந்தப்பட்ட அனைத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகளில் குரு 5ல் இருந்தார்னா அத்தனையிலையும் இவங்களுக்கு அதாவது பூர்வீகம் ஒரு சிலருக்கு பூர்வீகம் எல்லாம் ஆகாது நீங்கள் வெளியில் இருங்கன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அதுலேயே 5ல் குரு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பூர்வீக தாத்தா பாட்டி சொத்துக்கள்லாம் நல்லா நிலைக்கும், அவங்க அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தவிர குழந்தைகள்னால அவங்களுக்கு மகிழ்ச்சி பெருமை இதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 6ல் குரு, அதாவது மேச லக்னத்துக்கு 6ல் குரு இருந்தால், இப்போ இன்னொன்று ரிஷப லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்குன்னு போகும்போது இதுக்கான பலன்கள் மாறும். இப்போ நான் சொல்கிறது மேச லக்னத்துக்கு மட்டும் அந்த மாதிரி. அடுத்தது 6ஆம் இடம், 6ங்கிறது வந்து கடன் நோய் எதிரி இது போன்ற அமைப்புகளெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. வம்பு வழக்கு இது போன்ற அமைப்புகள். இந்த இடத்துல குரு இருந்ததுன்னா குரு வந்து இருக்கிற இடத்த வளர்ப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் குரு வந்து கண்டிப்பாக கடனை நோயை எதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. ஏன்னா குரு கிரகம் நீங்கள் கேட்பீங்க நல்ல கிரகம் தானே எப்படி இதையெல்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுல்லன்னு சொல்லுவீங்க. ஆனால் 6ல் இருக்கும்போது இது சம்மந்தமான அமைப்புகளை கொடுத்து அதில் மறுபடியும் வெற்றிங்கிற அமைப்பை கொடுப்பாரு. அதாவது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா கடனை கொடுப்பாரு, அந்த கடனால் அவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நோயை கொடுப்பாரு, தீர்க்கக்கூடிய நோயாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து மெடிசின் எடுத்துக்கிறது வாழ்நாள் பிரச்சனைங்கிற அமைப்பெல்லாம் எதையும் கொடுக்க மாட்டார். தொந்தரவுகளை கொடுத்து சரி பண்ணுவாருங்கிற அமைப்பு. அதே மாதிரி இப்போ ஒரு வழக்கே அந்த நடக்குது அப்படின்னா அந்த 6ஆம் இடத்துல குரு வலுவாக இருந்தால் எவ்வளவு வருஷத்துக்கு அந்த ஒரு வழக்கு நடந்தாலும் குருவனுடைய பலத்தினால அவங்க வந்து அந்த வழக்கில் வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 7ஆம் இடம், 7ல் குரு அதாவது 7ஆம் இடங்கிறது வந்து கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி குறிக்கிற இடம். இது தவிர நண்பர்கள் பார்ட்னர்கள் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் பாவகம்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் அவங்களுக்கு வந்து இவங்கனால அதாவது மனைவினால் ஒரு லாபம், நண்பர்களோட கூட்டு தொழில் செஞ்சு அதில் சம்பாதிக்கிறது இது போன்ற அமைப்புகளெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். 7ஆம் இடம் வலுவாக இருந்தால் இன்னொன்று 7ல் குரு இருந்தால் அவங்க லக்னத்தையும் பார்க்கும்போது அவங்க அமைப்புகள் நல்லாவே இருக்கும். மெயினாக சரியான வயசில் திருமணத்துக்கான அமைப்புங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது 8ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 8ங்கிறது வந்து ஆயுள் அதிர்ஷ்டம் பிரயாணம், அதுவும் தூரத்து பிரயாணம், உயர்ந்த கட்டிடம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற அமைப்புகளெல்லாம் 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. இந்த 8ல் குரு இருந்தால் என்ன இருக்குன்னா இது சம்மந்தமான அனைத்து விஷயங்களையும் நல்லதாகவே இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு ஒரு பண வரவு வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எதிர்பார்க்காம திடீர்னு அமௌண்ட்டு பெரிய லெவலில் வர்றது, குறைஞ்ச அமௌண்ட்டாக பண்ணியிருப்பாங்க ஆனால் திரும்ப அதை எக்ஸ்ட்ராவாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். லாட்ரி சீட்டு எதர்ச்சியாக வாங்கியிருப்பாங்க, அவங்க அதையே வேலையாக வச்சுருக்க மாட்டாங்க, எதர்ச்சியாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த குருவுடைய வலிமையினால் அது அவங்களுக்கு பெரிய ஒரு தொகையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் வரும்.
அதே மாதிரி 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகங்கிறது வந்து அப்பா சம்மந்தப்பட்ட அமைப்புகள், பாக்கியம், தர்ம காரியம் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுக்கும். அதாவது இதையெல்லாம் குறிக்கும். அந்த இடத்துல குரு இருந்ததுன்னா இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். என்னென்னா அவங்களுக்கு வந்து 5ங்கிறது பூர்வீக அமைப்புன்னு சொன்னேன். அந்த மாதிரி 9ல் வலுவாக இருந்ததுன்னா பூர்வீக அமைப்புகளையும் நல்ல விதமாக அனுபவிப்பாங்க. அதை தவிர அவங்களுடைய அப்பா சம்பாதித்த சொத்துக்களையும் நல்ல விதமாக அனுபவிப்பாங்க. அப்பா கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்னொன்று அவங்க தர்ம காரியம்னா கோவில் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு நன்கொடை கொடுக்குற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் அமைப்புகளும் நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து 9ல் இருந்து லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுடைய லக்னமும் வலுவாக இருக்குது, 9ஆம் இடமும் வலுவாயிரும். அடுத்தது வந்து 10ங்கிறது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 10ல் குரு இருந்தால் தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். இதை தவிர அவங்க வந்து என்ன தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குன்னா அவங்க வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் வேலை, நகைக்கடை, அந்த மாதிரி சீட்டு நடத்துறது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே ஒத்து வரும். இது தவிர அவங்க வந்து தொழில் சம்மந்தமாக மஞ்சள் நிறம் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 11ல் குரு. 11ங்கிறது லாபம், 2வது மனைவி, மூத்த சகோதரம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல 11ல் குரு இருந்தால் லாபங்கிற அமைப்பு, அதாவது ஒரு தொழில் பண்ணால் 10ல் குரு இருந்தால் தொழில் பண்ணி 11ல் குரு இருக்கும்போது அல்லது குரு பார்வை 11ஆம் வீட்டுக்கு ஏதாவது இருக்கும் பொழுது அவங்க வந்து தொழில் பண்ணி லாபங்கிற அமைப்பை அடைஞ்சிருவாங்க. இது தவிர உடனே 11ல் குரு இருந்தால் 2வது மனைவின்னு சொன்னீங்க, அப்போ 2 கல்யாணம் ஆகுமாங்கிற அமைப்பான்னு கேட்டால் அப்படி இல்லை. அது வந்து இன்னும் அடுத்தடுத்த கிரகத்தை வச்சு பார்க்கும்போது தான் அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் 11ல் குரு இருந்தால் 2வது மனைவியையும் குறிக்குங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அதை பார்க்கணும், அவ்வளோதான். அடுத்தது மூத்த சகோதரம். இப்போ 11ல் குரு இருந்ததுன்னா ஜாதகருடைய மூத்த அக்கா, அண்ணன் யார் இருந்தாலும் அவங்கனால இவங்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்குள்ள எப்போதும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இவங்களை அனுசரித்து அவங்க மூத்தவங்க போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 12ல் குரு. மேச லக்னத்துக்கு 12ல் குரு இருந்ததுன்னா 12ங்கிறது வந்து தூக்கம், அயன சயன விரயம், இது சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது குரு 12ல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நிறைவான வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அனைத்துலேயும் திருப்தி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. நைட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நல்லா தூங்கக்கூடிய, ஒரு சிலருக்கு காலையில் நைட்டு போய் படுத்தா தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் 12ல் குரு இருந்ததுன்னா அவங்க திருப்தியாக நல்ல விதமாக தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது எந்த வித கஷ்டமும் இல்லாமல், கடன் பிரச்சனை அது இதுன்னு எதுவும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. அடுத்தது நல்ல விதமான சயன அயன போகத்தை அனுபவிப்பாங்க. இது தவிர விரயம்ங்கிற அமைப்பையும் 12ஆம் இடம் குறிக்கிறங்காட்டி அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருப்பாங்க. செலவுன்னா வீண் செலவு பண்ண மாட்டாங்க. தர்ம காரியம், இது சம்மந்தப்பட்ட அமைப்புகள், கோவில், நன்கொடை அதிகமாக கொடுக்கறது, அப்புறம் இன்னொன்று இறக்க மனப்பான்மையை பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட்டு கொடுத்துட்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் 12ல் குரு இருந்தால் இருக்கும். இப்போ இது நான் சொன்னது எல்லாமே வந்து மேச லக்னத்துக்குன்னு சொன்னேன். அதுக்காக மேச லக்னத்தில் குரு இந்த இடத்துல இருந்தால் எனக்கு இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் பார்த்தா அது வந்து அந்த குரு தனித்துவமாக இருந்தால் தான் இந்த பலன். அந்த குருவை சனி ஏதாவது பார்க்கறது அல்லது செவ்வாய் பார்க்கறது, குரு நீசமாக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த பலனை கொடுக்காது. இன்னொன்று குரு வந்து இது எல்லாமே பலமாக இருந்தால் இது நடக்கும். அடுத்தது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் குருங்கிறவர் வந்து வலிமை இழந்தும் இருப்பார். எல்லாத்துக்கும் நல்லாவே இருக்க மாட்டார் இல்லையா. வலிமை இழந்து அப்படின்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து 6, 8ல் மறைகிறது, நீசமாகிறது, பகை கிரகத்து கூட சேர்றது, சனி செவ்வாய் ராகு இவங்களுடைய எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இருக்கிறது, அப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது குரு அவருடைய தன்மையை இழந்துருவார். அதாவது நல்லது செய்யக்கூடிய அமைப்பை இழந்து கெடுதலை கொடுக்காம கொஞ்சம் தடுக்கிற அமைப்பில் இருப்பார். ஆனால் நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க மாட்டார். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது சரி, இப்போ ஒரு வேளை குரு கெட்டிருந்தா என்னுடைய ஜாதகப்படி நான் என்ன பண்ணுறது, அதை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி கொஞ்சம் பலம் இழந்து இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா கோயில் கட்டுமான பணிக்கு நன்கொடை பண்ணுறது, அன்னதானம் கொடுக்கறது, குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களுக்கு மஞ்சள் நிற துணி, அதாவது மஞ்சள் நிற ஆடை வாங்கி கொடுக்கறது, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் நிற பூக்கள், கோயிலுக்கு தேவையான எண்ணெய், அதாவது விளக்கேற்றதுக்கு தேவையான எண்ணெய், இது எல்லாமே வாங்கி கொடுக்கறது ஒரு பரிகாரமாக செய்யலாம் நம்ம.
இப்படி பண்ணும்போது குரு வந்து கொஞ்சம் வலிமை அடைவார். அதாவது பெரிய கெடுதல்களை கொடுக்காம தடுப்பாருங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். இது எல்லாமே குருவை பற்றின ஒரு என்னுடைய விளக்கங்களை நான் கொடுத்துருக்குறேன். இது தவிர வேறு ஏதாவது ஜாதக ரீதியாகவோ அவங்கவுங்க ஜாதகத்துக்கான பலன் தெரிஞ்சுக்கணுங்கிற அமைப்பில் எடுத்துக்கும் போது என்னுடைய நம்பருக்கு நான் வந்து சோமனூர் பக்கத்தில் சாமலாபுரம் இருக்கிற இடத்துல என்னுடைய வீட்லேயே ஆஃபீஸ் வச்சுருக்கேன். வேறு ஏதாவது அவங்கவுங்க ஜாதகம் பற்றின விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9894478998 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் நேரில் வந்தும் பார்த்துக்கலாம், ஃபோனில் அனுப்பியும் கேட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு திருப்பூர் குபேர அறக்கட்டளை அமைப்புக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமாக குரு யாருக்கு கொடுப்பாரு கெடுப்பாருங்கிற தலைப்பில் பேசியிருக்கிற மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றுமாறு லட்சுமி அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.